இராணுவமே களமிறங்கி அதை மூட ஆரம்பிச்சிருன்னா இப்போ வந்திருக்கிற கிரைசிஸ் இல்லை, இதில் 10 மடங்கு உங்களுக்கு ஏற்படும் என்பதுதான் இன்றைக்கு ஐஆர்ஜிசியினுடைய தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கிறது. அப்பாஸ் ஆராக்சி என்ன சொல்றான்னு கேட்டால், நாங்கள் போதுமான அளவு அதற்கு மேலையும் தைரியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறோம். எனவே நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஆர்வம் காட்ட வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது. எங்களோட பேசிக்கிட்டே எங்கள் மேலே அட்டாக் பண்ணாங்க, அப்படி இருக்கிறவங்களை நம்பி ஏன் நாங்கள் இன்னொரு முறை பேசணும் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ஆராக்சி கேட்கறது மட்டும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேல் மேலே சிஜில் வகையான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புதுசு புதுசாக அடிக்கிறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீன மீதான 2 ஆண்டுகால யுத்தம் நடைபெற்றது. லட்சக்கணக்கான அப்பாவிகள் அங்கே கொல்லப்பட்டதற்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தற்போது ஈரான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆரம்பித்து 16வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல 2 தரப்பும் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த தாக்குதல்களால் இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள 1600க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிறது. இதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் பாடசாலை செல்லுகிற அப்பாவி சிறுவர்களும் சிறுமிகளும் குழந்தைகளும் என்பதுதான் ரொம்பவே கவலைக்குரிய வருத்தத்திற்குரிய செயல்பாடாக இருக்கிறது. இப்படியான சூழல்ல ஈரானை எப்படியாவது தாக்கி அழித்து விடலாம், ஈரானை அடங்க வைத்து விடலாம் என்கிற நோக்கத்தில் உள்ளே நுழைந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறுகின்றன என்கிற செய்திகளை இன்னைக்கு ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்க முடியும். ஈரானை குறைத்து மதிப்பிட்டு விட்டு உள்ளே நுழைந்து விட்டது அமெரிக்கா என்பதுதான் அமெரிக்கர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. இப்படியான சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது ஈரானிலும் ஈரானை சுற்றிய மத்திய கிழக்கிலும் என்கிற செய்திகள் இன்றைக்கு மிக முக்கியமான செய்திகளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு கத்தர், சைப்ரஸ் ஆகிய பகுதிகளில் அமெரிக்கா F-35 ஜெட் விமானங்களை அதிகமாக நிறுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை பிரிட்டிஷினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சைப்ரஸ் மேலே அட்டாக் பண்ணுவோம்னு ஈரான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் சைப்ரஸ் மேலே அட்டாக் பண்ணுவதற்கு அமெரிக்காவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா மட்டும்தான் பண்ணுவோம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எனவே இதுவரை சைப்ரஸ் மேலே அவங்க அட்டாக் பண்ணுவதற்குரிய தேவை ஏற்படவில்லை. ஆல்ரெடி ஒரு 2 அட்டாக் பண்ணினாங்க, பிறகு தேவை ஏற்படவில்லை என்று இருக்கக்கூடிய சூழல் தான் சைப்ரஸை பாதுகாப்பதற்கும் கத்தரை பாதுகாப்பதற்கும் தான் F-35 விமானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, ஈரான் அடிக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலுக்குள்ள F-35 விமானம் என்னத்தை பண்ண போகுதுங்கிறதான் கேள்வி. ஈரானுக்குள்ள புகுந்து அட்டாக் பண்ண முடியும், அதை செய்ய முடியும் F-35 விமானங்களால். ஆனால் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை தடுக்க முடியுமா என்றால் அது செய்ய முடியாது. எனவே ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமாக இருக்கக்கூடியது பாலிஸ்டிக் மிசைல்கள். மற்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருப்பதும் இதே பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிலையில தான் ஈரானுடைய புரட்சிகர காவல் பிரிவினுடைய கடற்படை தளபதி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இதுவரைக்கும் நாங்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை மிலிட்ரி பிளாக் பண்ணவில்லை, இதுவரைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை மிலிட்ரியால் நாங்கள் மூடலை, இராணுவ மூடல் ஒன்று செய்யவில்லை, வார்த்தையால் தான் மூடி வச்சிருக்கிறோம். இராணுவமே களமிறங்கி அதை மூட ஆரம்பிச்சிருன்னா இப்போ வந்திருக்கிற கிரைசிஸ் இல்லை, இதில் 10 மடங்கு உங்களுக்கு ஏற்படும் என்பதுதான் இன்றைக்கு ஐஆர்ஜிசியினுடைய தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கிறது. ஏன்னா தேவையான நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க போய்க்கிறலாம், அதிலிருந்து போய்க்கிறங்க என்கிற அறிவிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஈரான். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல்கள் அதை போக்குவரத்து பண்ணக்கூடாது, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தமான கப்பல்களில் எந்த நாட்டுக்கு நீங்கள் பெட்ரோல் டீசல் எடுத்துக்கிட்டு போனாலும் அட்டாக் பண்ணுவாங்க. எந்த நாட்டுக்கு போகுதுங்கிறது முக்கியம் இல்லை, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தமான கப்பல்களாக அந்த கப்பல்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் மிகப்பெரிய அழுத்தமாக ஈரான் முன்வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் இதுவரைக்கும் நாங்கள் தாக்குதல் ஆரம்பிக்கவே இல்லை, இதுவரைக்கும் நாங்கள் மிலிட்ரி பிளாக் பண்ணவே இல்லை, பண்ணிட்டோம்னா தொலைஞ்சிங்கிற விதமாக இன்றைக்கு அவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, செமாஃபோர் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஆக்சியோஸும் இதை ஆதாரம் காட்டியிருக்கக்கூடிய தரவுகள் பிரகாரம் இஸ்ரேல் ஒரு அவசர செய்தியை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறது.
இருக்கிறது. அந்த அவசர செய்தியில் ஈரானுடனான யுத்தம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சூழலில் ஈரான் ஏவுகிற மிசைல்ஸ்களை தடுப்பதற்குரிய தடுப்பு ஏவுகணைகள் ரொம்பவே பற்றாக்குறையாக இருக்கிறது. உடனடியாக தடுப்பு ஏவுகணைகள் தேவை என்கிற கோரிக்கையை அமெரிக்காவிடத்தில் இஸ்ரேல் முன் வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவிடத்தில் முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி அரபு நாடுகள் அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை பாதுகாப்போம் என்று சொன்னீங்களே, இப்போ ஒன்றுமே நடக்கலையே, மிசைல்ஸ் பற்றாக்குறையாக இருக்குது, கொண்டு வாங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா சொல்லுகிற தரவுகள் பிரகாரம் எங்ககிட்ட இதில் பற்றாக்குறை ஒன்றும் கிடையாது, எங்ககிட்ட மிசைல்ஸ் இருக்குங்கிறாங்க. உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இருந்து பூஜை பண்ண புரியலா, அதை கொடுத்தா தானே அவன் தடுப்பான் என்கிற ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே இருக்கக்கூடியது என்னன்னா, ஈரான் மற்ற நாடுகளுக்கு தாக்குதல் நடத்துகிறது என்கிற விவகாரத்தில் அவர்களால் அதை தடுக்க முடியாமல் இருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் இருக்கிறது. ஈரானுக்கும் உள்ளுக்குள்ளே அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல்களை தடுக்க முடியாமல் இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் அவங்க அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எங்க மேல நீங்க அட்டாக் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதானே நாங்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கோம் ஈரானுடைய பார்வை. ஆனால் அரபு நாடுகள் அடி வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அதே போன்று இஸ்ரேல் அடி வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் இப்போ வாங்கித்தான் ஆகணும், ஏன்னா டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஏவுகணைகள் அவர்களிடத்தில் இல்லை என்கிற செய்தியில் ராய்ட்டரும் இன்றைக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய பின்னடைவாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இந்த யுத்தத்திலே மாறி இருக்கக்கூடிய சூழல்ல நீண்ட தூர ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் சரமாரியான தாக்குதல்களால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்களில் நிறைய கிளஸ்டர் வகையான வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்படுகிறது, கொத்து குண்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கொத்து குண்டுகள் பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால எங்களால் இதை தடுக்க முடியாமல் இருக்குது. ஈரானுடைய கிளஸ்டர் வகையான குண்டுகளை தடுக்க முடியாமல் இருக்கிறதுனால நிறைய அழிவுகள் ஏற்படுகிறது. அதை தடுப்பதற்கான ஆயுதங்கள் அவசரமாக தேவை என்பதும் இஸ்ரேலுடைய கோரிக்கைகளில் முக்கியமான இன்னொரு கோரிக்கையாகவும் மாறி இருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைய தினம் சிபிஎஸ் நெட்வொர்க்கினுடைய சிபிஎஸ் தொலைக்காட்சியினுடைய ஃபர்ஸ்ட் தி நேஷன் என்கிற நிகழ்ச்சியில் ஈரானுடைய வெளிவிவகார ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி கலந்து கொண்டு பேட்டி அளித்துக் கொண்டிருந்தார். அந்த பேட்டியில் அவர் சொன்ன பல செய்திகள் இன்றைக்கு அமெரிக்கா மட்டுமில்லை, அமெரிக்காவை நம்பியிருந்த நாடுகளுடைய வயிற்றில் புளிய கரைச்சிருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈரானுக்கு எந்த ஆர்வமும் கிடையாது. அமெரிக்காவுக்கு ஈரானோட ஆர்வம் இருக்குது. ஆனால் அமெரிக்க அதிபர் நேற்று என்ன சொன்னார்னா, ஈரான் எங்களோட பேச நினைக்கிறாங்க, நாங்கள் பேச வரமாட்டோமே அப்படிங்கிறாரு. உண்மை நிலவரம் அது இல்லை. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை என்று பல தடவைகள் சொல்லிவிட்டது. ஈரானிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் கெஞ்சிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரம். இன்னைக்கு இந்தியா தொடர்பாகவும் அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இதே மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, எங்களை பற்றின பலம் தெரியாமல் இஸ்ரேல்கிட்ட போய் சில பேர் மண்டிட்டாங்க, அமெரிக்காட்ட போய் சில பேர் மண்டிட்டாங்க, ரஷ்யாட்ட இருந்து நாங்கள் எண்ணெய் எடுக்க மாட்டோம், க்ரூட் ஆயில் எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஹோர்முஸ்ல இருந்து 2 கப்பல் அனுப்பிவிட முடியாதான்னு கெஞ்சுறாங்க. அதே மாதிரி ரஷ்யாட்ட போய் எங்களுக்கு பெட்ரோல் தாங்கலன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நீங்கள் அமெரிக்காவை நம்பி இன்றைக்கு கெஞ்சுவதை விட அன்றைக்கே நட்பை பாராட்டி இருக்கலாம் என்று மிக தெளிவாக இன்றைக்கு அந்த பேட்டியில் கூட அப்பாஸ் அராக்சி சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றான்னு கேட்டால், நாங்கள் போதுமான அளவு அதற்கு மேலையும் தைரியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறோம். எனவே நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஆர்வம் காட்ட வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய மக்களை மட்டுமே நாங்கள் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனால நாங்கள் சமாதானத்துக்கோ பேச்சுவார்த்தைக்கோ தயார் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கர்களுடன் பேசுவதற்கு எந்த ஒரு காரணமும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு என்ன தேவை இருக்கு அமெரிக்காவோட பேசுறதுக்கு? நீ எங்க மேல அட்டாக் பண்றா, அவங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்காவோட பேசுறதுக்கோ யுத்தத்தை நடத்துறதுக்கோ அரபு நாடுகளுக்கு காரணம் இருக்கு, எங்களுக்கு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர்களை எங்களை தாக்க முடிவு செய்கிற நேரத்திலேயே நாங்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். எங்களோட பேசிக்கிட்டே எங்க மேல அட்டாக் பண்ணாங்க. அப்படி இருக்கிறவங்களை நம்பி ஏன் நாங்கள் இன்னொரு முறை பேசணும் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அராக்சி கேட்கறது மட்டும் இல்லாமல், நாங்கள் யுத்தத்தை நிறுத்துவதற்கு தயார் இல்லை. ஹொர்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையில் எண்ணெய் டேங்கர்கள் அந்த இடத்தை கடந்து போகணும்னா எங்களோட பேச விரும்புகிற நாடுகளோட நாங்கள் பேசி நாங்கள் விரும்பினா அவங்கள போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவோமே தவிர, நினைச்ச மாதிரி யாராவது போக வந்தீங்கன்னா தொலைச்சு விடுவோம் பார்த்துக்கிறேங்க. இன்றைக்கு பகிரங்கமாக சிபிஎஸ்னுடைய பேட்டியில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஒரு பெரிய தலையை போட்டு தள்ளி இருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் கபருக்கு போயிருக்கக்கூடிய ஒரு பெரிய தலை இந்த ஆள் தான். இவனை கொன்று விட்டதாக ஐஆர்ஜிசி அறிவித்த அடுத்த கணம் இஸ்ரேலும் ஆமாம் எங்கால் கபருக்குள்ளே போயிட்டாப்ல என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மிக முக்கியமான தலைகள், வடக்கு இஸ்ரேலினுடைய ரெஜிமெண்ட்டுக்கே பொறுப்பான ஒருவனாக இவன் தான் செயல்பட்டு
செய்யப்பட்டு வந்தான். ஓரி கோல்டின் என்கிற ஒரு மேஜர் ஜெனரல். இந்த மேஜர் ஜெனரல் தான் ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. அடுத்ததாக இன்னைக்கு நம்ம கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். இந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு செத்துட்டாரா இல்லையான்னு சொல்லி அது விரிவாகவே சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோவில் தெளிவாக சொன்னோம். அவர் செத்துட்டாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. வந்த செய்திகளை உங்களுக்கு நாங்கள் கன்வே பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் செத்துட்டாருன்னு பல நிலையில் தான் வந்து எல்லா செய்திகளுடைய நிஜமான ஒரு தொகுப்பு உங்களுக்கு மத்தியில் வச்சிருந்தோம். சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு வீடியோ வெளியாக இருக்கு. நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலை நம்ம அதை போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் பெஞ்சமின் நெத்தன்யாஹு தெளிவாக போய் ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி வாங்கி குடிக்கிறாரு. என் கையில் 5 விரல் தான் இருக்குது, பார்த்துக்க 6 விரலாம் கிடையாதுன்னு சொல்லி காட்டுகிற அந்த காட்சிகள்லாம் வெளியாக இருக்குது. இது ஏஐ எல்லாம் கிடையாது. திருப்பி இதையும் ஏஐன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஏஐயா இல்லையாங்கிறத அந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக் தான் எதையுமே முடிவெடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க என்பதை மேலதிக தகவலாக புரிந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் ஓரி கோல்டின் என்கிற மேஜர் ஜெனரல் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறான். இந்த யுத்தத்தில் 16 நாள் யுத்தத்தில் கொல்லப்பட்ட மிகப்பெரிய தளபதிகளில் ஒருவனாக இவன் தான் இருக்கிறான். இன்றைக்கு இவனுடைய மரணத்தை மிக உயர்ந்த ஒரு உயிரிழப்பு என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனானில் நடத்தப்பட்ட பல தாக்குதல்களில் இவன் தான் பங்கெடுத்தான் என்பதுதான் இங்க முக்கியமான விவகாரம். எனவே ஒரு முக்கியமான தலையை போட்டு தள்ளிட்டாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதை தாண்டி இஸ்ரேலுடைய எரிசக்தி அமைச்சர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் லெபனானோடு இருக்கக்கூடிய எரிவாயு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய போகிறோம் என்று மிரட்டி இருக்கிறார். ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்ள முடியல. ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கீழே போட வேண்டும், இல்லைன்னா தொலைச்சு விடுவோம் பார்த்துக்கன்னு அமெரிக்க அதிபர் சொல்லி பார்த்தார். ஒன்றும் நடக்கல. ஹிஸ்புல்லா பயந்து போய் இருக்கிறான்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஹிஸ்புல்லா அடிக்கிற அடியில் லெபனானுடைய கவர்மெண்ட்டே என்ன சொன்னான்னு கேட்டால் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கீழே போடணும், சட்டவிரோதம்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஒன்றையுமே அவங்க கேட்கல. அட்டாக் பண்ணும்போது இப்போ லெபனானுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஈரான் செய்கிறாங்கல்ல, அதையே தான் இஸ்ரேலும் லெபனானுக்கு செய்ய பார்க்குது. ஈரான் என்னன்னா அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் மேலே தானே அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணிட்டு சொல்கிறான்னு கேட்டால் நீ போய் பேச, நீ யுத்தத்தை நிறுத்த சொல்லு, நாங்கள்லாம் வந்து கெஞ்ச வேண்டிய தேவைங்களுக்கு கிடையாதுங்கிறாங்களா. அது மாதிரி இப்போ லெபனானுடைய எல்லையில் எண்ணெய் வளம் கொட்டி கிடக்கிறது. அந்த எண்ணெய் வளத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக 2022 கடல் எல்லை ஒப்பந்தம் ஒன்று இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில செய்து கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிறான் இஸ்ரேல். அந்த ஒப்பந்தம் ரத்து பண்ணப்பட்டால் அந்த இடத்துல எண்ணெய் எடுக்கிற வேலைகளை இஸ்ரேல் பண்ணிக்கலாம். இதை வச்சு அதை ஆக்கிரமிக்க போறோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். ஆனால் அதையும் மீறி இன்றைக்கும் 2 கட்ட சாலிடான மிக உச்சமான தாக்குதல்களை லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய எல்லை பகுதிகள் மேலே நடத்தி இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் இனிமே செல்லுபடியாகாதுங்கிறது இதுவரைக்கும் நடக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரானுடைய கை ஓங்கி இருப்பதையே நம்ம பார்க்க முடிகிற ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானில் இருந்த அணுசக்தி செறிவூட்டல், யுரேனிய செறிவூட்டல் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சிபிஎஸ்சினுடைய பேட்டியில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சிட்ட கேட்ட நேரத்தில் அதுக்கெல்லாம் அந்த இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், அமெரிக்கர்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க, குறிப்பாக இஸ்ஃபஹானில், அதே போன்று மற்ற இடங்கள்ல எல்லாம் நட்டான்ஸ்ல எல்லாம் தாக்குதல்கள் நடத்தினாங்க. அந்த இடங்களில் தான் ஈரான் அணு செறிவூட்டல் செய்து கொண்டிருந்தது. குறிப்பாக சர்வதேச அணுத்தடுப்பு முகமை 2018 செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் 3.6% தான் அணுவை செறிவூட்ட முடியும் ஈரானுக்கு என்று சொல்லி அனுமதி கொடுத்திருந்தது. ஆனால் ஈரான் 60% செறிவூட்டிட்டாங்க. அடுத்து ஒரு சில வாரங்களுக்குள்ளாக அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அணு ஆயுதத்தையே தயாரிச்சிருவாங்க என்கிற நிலையில தான் அதன் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் இப்போ அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்க வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி மீடியாவில் கேட்கறான். ரகசியமா கேட்டாலே சொல்ல மாட்டாங்க. அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தேடிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியும். அப்ப ரகசியமா கேட்டாலே சொல்ல மாட்டான். பப்ளிக்ல கேட்டால் சொல்லுவானா? பப்ளிக்ல அப்பாஸ் அராக்சி அழகா என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டால், நீங்க எந்த இடத்துல குண்டு போட்டியலோ அதுக்குள்ள தான் அது இருக்குது. எனவே அதை நாங்கள் இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. தேவைப்பட்டால் சர்வதேச அணுத்தடுப்பு முகமையோடு நாங்கள் பேசி அவங்களோட பேசிக்கிட்டே நாங்கள் அதை வெளியே எடுப்போம். 60% யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நீங்கள் குண்டு போட்ட இடத்துல தான் இருக்குங்கிறாங்க. அந்த இடத்துல தான் இருக்குதுன்னா இந்த டெல்டா படை, அந்த மண்ணு படை, இந்த படை, எந்த படையும் உள்ள இறக்கி எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி குண்டு போடப்பட்டிருக்க அந்த இடத்துல அதை துப்புரவு பண்ணி முடிக்கிறதுக்கே மாசக்கணக்கு பிடிக்கும். அப்படி பண்ணி தான் அதை வெளியே எடுக்கணும். ஆனால் இது ஒரு ஹிக்மத்தான வார்த்தையை பயன்படுத்தி அப்பாஸ் அராக்சி சொல்லுகிறார். அதாவது திசை திருப்புகிற
இருக்கிறார் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. அந்த இடத்துல இருக்குமாக இருந்தால் இது ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க, அதை எங்கேயோ வச்சிருக்கிறாங்க, ஆனால் அந்த இடம் என்று சொல்லி திசை திருப்புறாங்க. எனவே அந்த இடத்துல போட்டால் குண்டு திருப்பி போட்டாலும் போடுவாங்க, அதில் எந்த பாதிப்பும் கிடையாது. வேறு எங்கோ அது சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு என்ன பண்ண போறீங்க? ஈரானில் அமெரிக்காக்காரங்க கொஞ்சம் பேரை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, ராணுவத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்னு அவருடைய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் அலி லாரிஜானியும் சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது, ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளை தாக்கலன்னா அவங்க சிறைக்குள்ள இருப்பாங்க, தாக்கிட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னா, எங்க ஜெயில்களுக்கு நீங்க அட்டாக் பண்ணி குற்றவாளிகளை வெளியெடுத்து விடணும், நாட்டை கொலைப்படணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க அதை தாராளமா பண்ணலாம். பண்ணினா அதுக்குள்ள உங்க ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து செத்து போயிடுவாங்க, அதையும் கவனத்தில் கொள்ளுங்க. இல்லை அவங்க உசுரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஜெயில்களுக்கு அட்டாக் பண்ணதை நீங்கள் நிறுத்திக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்படி சுற்றி லாக் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரியான ஒரு செய்தியை இன்றைக்கு அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. பப்ளிக்கில் இருந்தால் அமெரிக்காவில் டிவிகளுக்கே பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய தைரியம் தான். ஒரு யுத்தம் நடக்கும்போது இவங்களெல்லாம் எங்கே கொல்ல கிடைக்காதான்னு தேடுவாங்க, அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ கூட தற்போது நீங்கள் பரவலாக பார்த்துருக்கலாம். அஃபீஷியலாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ, ஈரானுடைய உயர்நீதிமன்ற நீதியரசர் அந்த பேரணியில், குதுஸ் டே பேரணியில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் குண்டு வெடிக்குது. அந்த அளவுக்கு தூசுக்கும் கணக்கெடுக்கல, அவரோட பாட்டுக்கு அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு தான் அந்த மக்களுடைய தைரியமும் வீரமும் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இஸ்ரேல் முழுவதும் ஈரான் பல இடங்களில் ஏவுகணை தாக்குதல்களை மிக கடுமையாக நடத்தி கொண்டிருக்கிறது. கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நாட்களில் இதுவும் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லி இன்றைக்கு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களில் ஒரு அடுத்த அலை தாக்குதல் டெல் அவீவுடைய நகரம் உட்பட பல இடங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணை திறன்களை அழிச்சிட்டோம், 80% காலி பண்ணிட்டோம் என்றெல்லாம் அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டே இருக்கிறது. எனவே ஈரானுடைய தாக்குதல்களில் புதிய வகையான ஏவுகணைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இதுவெல்லாம் ஈரானுடைய பலம் அப்படியே இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது என்று சொல்லி இஸ்ரேலுக்குள்ளே இருந்து ஹரேட்ஸுக்கு செய்தி வெளியிடக்கூடிய பத்திரிகையாளர் சொல்லுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஈரான்ட்ட பல வகையான ஏவுகணைகள் புதிதாக இருக்கிறது. சில ஏவுகணைகள் கொத்து குண்டு ஏவுகணைகளாக இருக்கிறது. அதில் இந்த வகை தான் கொத்து குண்டு, இந்த வகை தான் கொத்து குண்டு இல்லைன்றெல்லாம் பிரிக்க முடியாமல் இருக்குது. அவங்க கிளஸ்டர் வகையான கொத்து குண்டு வகையான குண்டுகளை போடுறாங்க. அது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும், சிலது 8 கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றளவை தாக்குது. ஒரே நேரத்தில் 8 கிலோமீட்டர், அதாவது ஒரு குண்டுல 24 ஏவுகணைகள் இருக்கும். ஒரு ஏவுகணையில் 24 ஏவுகணைகள். இந்த ஒவ்வொரு ஏவுகணையிலும் 24 ஒவ்வொன்றிலையுமே 80 ஏவுகணைகள் இருக்கும். கொத்து குண்டுகளாக தாக்குதல் நடத்துகிறது. இது சில நேரங்களில் 8 கிலோமீட்டர் சரௌண்டிங் அடிக்கக்கூடியதும் இருக்குது. 8 கிலோமீட்டர்னா 80ல் 24 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 1700 2000 அளவுக்கு உண்டான குண்டுகள் ஒரே நேரத்தில் போடுவாங்க. 8 கிலோமீட்டர் தொடக்கம் 10 கிலோமீட்டர் வரைக்கும் இப்படியான தாக்குதல்கள் இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ள நடத்தப்படுகிற தாக்குதல்களுடைய வீடியோக்கள் அவ்வப்போது வெளியே வந்து கொண்டிருக்கிற நிறைய வீடியோக்கள் அவங்க தணிக்கை செய்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து பத்தி எரியுது, வெடிச்சு செதறுதுங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. ஈரானுடைய ஏவுகணைகளை அவர்களால் தடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்குது. மிக முக்கியமான 200க்கும் மேற்பட்ட இது மாதிரி டேங்கர்கள், பெரிய பெட்ரோலை ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய டேங்கர்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் கொஞ்சம் பெட்ரோல்களை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கு. நகர்ந்தா அடிப்போம்னு வச்சிருக்கிறாங்க. எங்கள்கிட்ட கேட்காம எவனும் நகரக்கூடாது, நகர்ந்தா அடிப்போம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க என்கிற நிலையில் இன்றைக்கு இந்த யுத்தத்தில் 16வது நாள் ஆரம்பிக்கும் போது ஈரான் இஸ்ரேல் மேலே சிஜ்ஜீல் வகையான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புதுசாக அடிக்கிறாங்க. இந்த சிஜ்ஜீல் வகையான ஏவுகணை 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவங்க தயாரித்ததாக நம்பப்படுகிறது. அதில் சிஜ்ஜீல் 2ஆம் தலைமுறை ஏவுகணை, இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் ஏவுகணைகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே செகண்ட் ஜெனரேஷன் ஏவுகணையும் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சிஜ்ஜீல் வகையான ஏவுகணைகள் திட எரிபொருளை கொண்டு பயணிக்கக்கூடிய 2000 கிலோமீட்டர் தொடக்கம் 2500 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய வகையில் தான் சிஜ்ஜீல் ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. முதல் தடவையாக இன்றைக்கு
சிஜ்ஜில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு 14 வீடுகளை கட்டுகிற பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம். அதில் 5 வீடுகளை நம்ம கட்டி முடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். இதுவெல்லாம் நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சு வர்றோம். ஒரு நிறுவனத்திலிருந்து மொத்தமாக காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை நம்ம பண்ணுறதில்லை. யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்சு எவ்வளோ போடுறீங்களோ, ஜக்காத் நிதிகளை தருகிறீர்கள், சதகா நிதிகளை தருகிறீர்கள், 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா 1000 ரூபா 10,000 ரூபா, இப்படி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் தரக்கூடிய பண உதவியை வைத்து தான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் 100 ரூபாய் அனுப்பக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர்கள் பல பேர் இருக்கிறார்கள். 200 ரூபா அனுப்புகிறாங்க, 300 ரூபா அனுப்புகிறாங்க. எல்லாமே சதகத்துல் ஜாரியாவாக நாளை மறுமையில் உங்களுக்கு நிரப்பமான கூலிகளை பெற்றுத்தரும். ரமதானுடைய இறுதி கட்டத்தை எல்லாம் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜகாத்து பெறுவதற்கு தகுதியான 3 கூட்டத்துக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. ஒன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஜகாத் ஒதுக்க முடியும். அதே போன்று ஃபக்கீர்கள், ஏழைகள் என்கிற வகையில், மிஸ்கின்கள் என்கிற வகையில் அவங்களுக்கு நீங்கள் இந்த 3 கேட்டகரிலையும் அவங்களுக்கு ஜகாத் உதவிகளை செய்ய முடியும். எனவே 3 வகைகளிலும் ஜகாத் பெற தகுதியான அந்த சகோதரர்களுடைய வீடமைப்பு திட்டத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை அனுப்ப முடியும். இந்த நம்பருக்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க என்று சொன்னால் அதுக்குரிய வழிவகைகளை நாம் சொல்லித்தர தயாராக. இந்த ஏவுகணை, அதாவது சிஜ்ஜிலுங்கிறது மணிக்கு per hours 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். 1 ஹவருக்குள்ள 17,000 கிலோமீட்டருக்கு போகும். இங்கே அதாவது ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு வெறும் 2,000 கிலோமீட்டர் தான். 2,000 கிலோமீட்டர்னா 1 ஹவர்லாம் பிடிக்க 10 நிமிஷத்துக்குள்ள இஸ்ரேலுக்கு போய் அட்டாக் பண்ணிடும். தடுக்கிறத பற்றி கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்குண்டான ஒரு தாக்குதல் சக்தியை கொண்டது தான் இந்த மேம்படுத்தப்பட்ட ஜீல்-2 வகையான ஏவுகணைகளும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 17.5 மீட்டர் நீளம் கொண்டது, தோராயமாக 650 கிலோகிராம் எடையுள்ள வெடிமருந்துகளை இது சுமந்து செல்லும். எனவே தற்போது இன்றைய தினம் முதல் கட்டமாக இஸ்ரேலை பதம் பார்த்திருக்கிறது. கிளஸ்டர் குண்டுகளை தாண்டி இந்த சிஜ்ஜில் வகையான ஏவுகணைகள். இந்த சிஜ்ஜில் அவன் ஏன் பேர் வச்சிருக்கான்னு கேட்டால், இது வந்து சூரா ஃபீல் இருக்குதா இல்லையா, சூரா ஃபீல்ல ஆப்ரஹா என்கிற மன்னன் காபத்துல்லாவை அழிக்கிறதுக்கு பெரிய யானைப்படையை எடுத்துக்கிட்டு வருவான். அந்த யானைப்படையை அல்லாஹு தாலா என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஒரு சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு அடித்து அழிப்பான். அது சூடேற்றப்பட்ட கற்கள் என்று சொன்னால் இந்த குண்டுகள் எல்லாமே அந்த விதத்தில் செய்வாங்க. இதுதான் இந்த சிஜ்ஜில் என்கிற பெயர் வைக்கப்பட்டதற்கான அடிப்படை. அல்லாஹு தாலா ஆப்ரஹாவினுடைய யானைப்படைகளையும் சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு தான் அடித்து அழிக்கிறான். அந்த கற்கள், ஒரு சின்ன கல் அடித்தா யானைப்படை அழிஞ்சிருமான்னா அழிஞ்சிருந்தான். இந்த சின்ன ஏவுகணையால் அவ்வளோ பெரிய அழிவு வர்றது இல்லையா, ஏன்னா அந்த கல் சூடேற்றப்பட்ட கல்லாக இருந்திருக்குது. அதனால தான் அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் சிஜ்ஜிலுக்கு அவங்க அந்த பெயர் வச்சிருக்கிறாங்க என்பதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கத்தருக்குள், பஹ்ரைனுக்குள்ள 5 பேரை பஹ்ரைன் கைது செய்திருக்கிறது. IRGC ஈரானுடைய இராணுவ பிரிவுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இதுதான் அந்த கார்க் தீவு. இந்த தீவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவ நிலைகளை எல்லாம் நாங்கள் அழிச்சிருக்கிறோம், திருப்பி நாங்கள் ஜஸ்ட் ஃபன்னுக்கு அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய கிறுக்குனா இருப்பான் பாருங்க. நாங்கள் இந்த கார்க் தீவுக்கு நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படிங்கிறாரு, ஜாலியாக நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. ஆக்களை கொள்வது, மக்கள் அழிக்கிறதுலாம் அவங்களுக்கு ஜாலியாக போயிடுச்சு. அதே மாதிரி ஈரானும் ஜாலியாக அட்டாக் பண்ண நினச்சா எப்படி இருக்கும்? அவன் யுத்தம்னு சீரியஸாக எடுத்து ஒரு அளவோடு போய்கிட்டு இருக்கிறான். ஜாலியாக அட்டாக் பண்ண நினச்சா என்ன நிலைமை வரும் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த தீவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எண்ணெய் குதங்கள். இதுதான் வந்து அவர்களுடைய எண்ணெய் தீவு என்றே சொல்லலாம். ஈரானுடைய முதுகெலும்பு ஈரலே இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துக்கு நாங்கள் அட்டாக் பண்ணினோம் என்று அவங்க சொல்லியிருந்தாலும், தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ஈரானுடைய இந்த கார்க் தீவுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல் எண்ணெய் ஏற்றுகிற காட்சிகள் சேட்டலைட் மூலமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்று அல் ஜசீரா சொல்லுகிறது. அதை தாண்டி கப்பல் கண்காணிப்பு தளமாக இருக்கக்கூடிய டேங்கர் ட்ராக்கர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் 7 டேங்கர்கள் அந்த பகுதிகளில் நங்கூரமிடப்பட்டிருக்குது என்று சொல்லியும், செயற்கைக்கோள் படங்கள் பிரகாரம் 5 டேங்கர்கள் ஏற்கனவே எரிபொருளை ஏற்றி இருக்கிறாங்க, 2 டேங்கர்கள் ஏற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன என்கிற மொத்தத்தில் ஒரு 10-15 பெரிய எண்ணெய் டேங்கர்கள் இந்த பகுதிகளில் பெட்ரோல் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எண்ணெய் டேங்கர்கள் எல்லாமே சீனாவுக்கு அல்லது ரஷ்யாவுக்கு அனுப்பப்படுகிற எண்ணெய் டேங்கர்கள். எனவே அவங்களுடைய கார்க் தீவு வந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில், இறுதியாக இன்றைக்கு அலி லாரிஜான் ஈரானுடைய உயர் பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், 9/11 மாதிரி ஒரு தாக்குதலை அமெரிக்காவுக்குள்ளே உண்டாக்கி அந்த தாக்குதலை
தாக்குதலுக்கு ஈரான் தான் காரணம் என்று எங்களை குறை சொல்லி அமெரிக்க மக்களை கொள்றதுக்கு அமெரிக்க அரசாங்கம் இந்த யுத்தத்தை திசை திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்குள்ள பெரிய எதிர்ப்பு கிளம்பிருச்சு, இந்த யுத்தத்தை நிறுத்துங்கடான்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. அப்போ ஆப்கானிஸ்தானை அழிக்கிறதுக்கு 9/11 அட்டாக்கை காரணம் காட்டி தான் ஆப்கானில் இருக்கக்கூடிய ஒசாமா பின் லாடனை வந்து எங்களை அழிச்சான்னு சொல்லி அந்த யுத்தத்தை பண்ணாங்க. இந்த யுத்தத்துக்கு நியாயம் சொல்றதுக்காக இந்த 9/11 மாதிரி ஒரு அட்டாக்கை உண்டாக்குறதுக்கு எப்ஸ்டீனோட இணைந்து இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் நாசமாக்கி கேவலப்பட்டு போன ஜென்மங்கள் உலக பணக்காரர்கள் இருக்கிறானுங்களா இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து 9/11 மாதிரி ஒன்றை திட்டமிடுறாங்க என்று சொல்லிட்டு அலிலா அலிஜானி என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க மக்களோட எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, நாங்கள் அமெரிக்க மக்களையோ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அப்பாவி மக்களையும் நாங்கள் தாக்கலை, எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் பிரச்சனை, எங்களுக்கும் அமெரிக்காவுடைய அரசுக்கும் தான் பிரச்சனை, எங்களை அட்டாக் பண்ணுறதுனால நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம், உங்கள் நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு அட்டாக் நடந்தால் புரிஞ்சுக்கிறோங்க, அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு முன்கூட்டியே அவர் அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. அடுத்தடுத்த செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைஸ் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும். ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீது நடத்தப்படுகிற ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும் என்று அல்லாஹ் ரமலானுடைய மாதத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே. தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.